அக்கா ஒவ்வொரு தடவையுமே வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது நிறைய மன உளைச்சல். அவங்க ஆம்பளைங்க வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க மாமியார் வந்துட்டு அவ்வளோ கொடுமை, நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்னு சொல்லி அவ்வளோ சொல்லி அக்காவை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப முடியல, என்னை வந்து கூட்டு போயிடுங்க, இவங்க வந்து ரொம்ப வேலை வாங்குறாங்க, உட்கார சொன்னாலும் ஏன் உட்கார்றன்னு கேட்குறாங்க. டவுட் கேட்டாங்க நிறைய தடவை வந்து செஸ்ஸில் வந்துட்டு மிதிச்சிருக்காங்களா, எதனா அடி வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. திருமணமான ஒரே வருடத்தில் பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையில் வெளிவந்த தகவல்தான் பலரையும் அதிர வைத்துள்ளது. இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள ஆத்திக்கோட்டையை சேர்ந்தவர் வல்லத்தரசு. இவரது மகள் பாக்கியலட்சுமிக்கும் கும்பகோணம் சாக்கோட்டையை சேர்ந்த சேதுராமன் என்பவருக்கும் திருமணம் நடந்தது. பாக்கியலட்சுமி கருவுற்றிருந்திருக்கிறார். இந்நிலையில் கணவர் குடும்பத்தினர் தன்னை அடித்து கொடுமைப்படுத்துவதாகவும், உணவு வழங்காமல் தரக்குறைவாக பேசுவதாகவும், தன்னை வந்து அழைத்துச் செல்லுமாறும் போனில் பெற்றோரிடம் அழுது புலம்பியிருக்கிறார் பாக்கியலட்சுமி. இதை கேட்டு பதறிப்போன பாக்கியலட்சுமியின் பெற்றோர் பெண்ணை அழைத்துச் செல்ல ஓடி வந்துள்ளனர். அப்போது சேதுராமன் குடும்பத்தினர் அவர்களை தகாத வார்த்தைகளால் பேசியதாக தெரிகிறது. பின்னர் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பாக்கியலட்சுமியை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து பாக்கியலட்சுமிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. இதை அறிந்த சேதுராமன் குடும்பத்தினர் வலுக்கட்டாயமாக பாக்கியலட்சுமியை மீண்டும் அவர்களது வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் கடந்த வாரம் மீண்டும் பெற்றோரை தொடர்பு கொண்ட பாக்கியலட்சுமி தன்னை அடித்து கொடுமைப்படுத்துவதாகவும், குழந்தையை தன்னிடம் தருவதில்லை எனவும் கதறி அழுதுள்ளார். இதை கேட்டு அதிர்ந்து போன பாக்கியலட்சுமியின் பெற்றோர் மகளை பார்க்க மீண்டும் ஓடி வந்துள்ளனர். அங்கு வந்து அவர்கள் கண்ட காட்சிதான் அனைவரையும் கலங்க வைத்தது. பாக்கியலட்சுமி சுய நினைவு இல்லாமல் மயங்கி கிடந்துள்ளார். இது குறித்து சேதுராமன் குடும்பத்தினரிடம் கேட்டபோது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என சமாளித்துள்ளனர். உடனடியாக அவரது பெற்றோர் பாக்கியலட்சுமியை மீட்டு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பாக்கியலட்சுமி பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் பாக்கியலட்சுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனையில் வந்த தகவல்தான் பலரையும் அதிர வைத்தது. உயிரிழந்த பாக்கியலட்சுமியின் உடலில் விஷம் கலந்திருப்பதும், கழுத்து வீங்கி மார்பில் உதைத்ததற்கான தடங்கள் இருப்பதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தங்களது மகள் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது கணவர் சேதுராமன் மற்றும் சேதுராமனின் பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாச்சியார் கோயில் காவல் நிலையத்தில் பாக்கியலட்சுமியின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். பாக்கியலட்சுமிக்கு திருமணமாகி ஒரு வருடமே ஆகியுள்ளதால் ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்யாணம் பண்ணதுலேருந்து வந்துட்டு டவுரி நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய தடவை வந்துட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு 1008 தடவை வந்துட்டு இது பண்ணாங்க. ஆனால் அவங்கள தான் வாண்டடாக வந்தாங்க. இல்லாதவங்க நாங்கள் சொன்ன ஓப்பனாகவே சொன்ன இந்த மாதிரி தான், இவ்வளோ தான் எங்களால் பண்ண முடியும்னு சொன்னதுக்கு, நீங்கள் இந்த பொண்ணை மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு தடவை நம்ம ஊருக்கு சென்னையிலேருந்து நான் இங்கே வரும்போதும் மச்சானுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க, அத்தைக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு ஒவ்வொரு தடவையும் கேட்டு வாண்டடாகவே ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, அப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு கடைசியாக வந்துட்டு பாப்பாவுக்கு செயின் போடலன்னு கொண்டு அவ்வளோ சண்டை போட்டிருக்காங்க. அக்கா ஒவ்வொரு தடவையுமே வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது நிறைய மன உளைச்சல். அவங்க ஆம்பளைங்க வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க மாமியார் வந்துட்டு அவ்வளோ கொடுமை, நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்னு சொல்லி அவ்வளோ சொல்லி அக்காவை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இப்போ அக்காவுக்கு டெலிவரி ஆகி 30 நாள் தான் ஆகுது, குழந்தை பிறந்து 30 நாள் தான் ஆகுது. 22ஆம் நாள் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து நான் மாதிரி இந்த பொண்ணை வந்துட்டு நான் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி 22ஆம் நாள் கூட்டு போயிட்டு நாங்கள் அவ்வளோ சொன்னோம். நாங்கள் இன்னும் ஒரு 3 மாதம் வச்சு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு, பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம், அதனால் வந்துட்டு நான் கண்டிப்பாக கூப்பிட்டு தான் ஆகணும், அது வரைக்கும் ஒரு 10 நாள் வச்சு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பிளான் பண்ணி கூப்பிட்டு